ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு கோவக்காய் வறுவல் பிடிக்காதுங்க. இந்த காய் பார்த்தாலே ஓடிடுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த காய் சாப்பிடாதவங்களாக இருந்தால் கூட விரும்பி சாப்பிடுவீங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக அதிகமான மசாலா யூஸ் பண்ணாத மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை வெறும் சாப்பாட்லேயே நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அல்லது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் சைடிஷாக நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ விட அதிகமாக கோவக்காய் எடுத்துருக்குறேங்க. நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அந்த மேல் பாகமும் கீழ்ப்பாகமும் கொஞ்சமாக அந்த நுனியில் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கோவக்காயை 4 இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த கோவக்காய் பொரியல் செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் 50 ml சூடு பண்ணியிருக்கிறேங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு பொரிய விட்டுட்டு 2 வரமிளகாய் இது கூட சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது ப்ரௌனாலாம் வதக்கூடாது. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கோவக்காய் வறுவல். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு அந்த வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். நம்ம இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு இந்த கோவக்காவை சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் இந்த கோவக்காய் ஃப்ரை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமுமே நீங்கள் பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிடுவீங்க. ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. அதனால் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக கிளறி கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆயிலே நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் நேரம் திறந்து நம்ம கிளறணும். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆகும், நல்லா வெந்தும் வரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வைங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வெந்திருக்கும். அதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 டைம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு கிளறிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 பாகத்துக்கு மேலேயே, அதாவது முழுசாகவே இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிடணும். அதுக்கப்புறமா நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம சேர்க்குற மசாலா இது மட்டும்தான். இன்னொரு பொடி நான் சேர்ப்பேன், அதை மறக்காமல் சேருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான பொடி தான். இப்போது இந்த எண்ணெயிலே வதக்கிறதுனால இந்த மிளகாத்தூள் போட்டோடனே அந்த பச்சை வாசனையெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா போயிடும். இந்த மாதிரி அந்த கொஞ்சமாக லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இல்லாட்டினா கொஞ்சம் இருமல் காரம் அடிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியாக தான் மிளகாத்தூள் சேர்க்கணும். நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா இது பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதோட பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பொட்டுக்கடலை பொடி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட வேறு எதுவுமே சேர்க்கலை. தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சம் எள்ளு கூட வறுத்து இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அந்த ஃப்ளேவருக்காக. அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை சுருளை வதக்கலாங்கிற நீங்கள் வதக்கலாம், அல்லது அப்படியே நல்லா வெந்துருச்சு இப்படியே கூட நீங்கள் விட்டுக்கலாம். சூப்பரான கோவக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.